கர்நாடகா பேங்க் ஒரு 5 நாளா விழுந்துகிட்டே இருக்கு. 5% வந்து விழுந்திருக்கு. இதுக்கான ரீசன் என்ன அப்படின்லாம் சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணலாம். நேத்தும் வந்து அந்த பேங்க் வந்து விழுந்திருக்கு. ஸோ இதோட டவுட்ஸ் வந்து நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. இது ஏன் விழுது? ஏன் விழுதுன்னு சொல்லிட்டு டீட்டெயில்டா வந்து இந்த வீடியோல வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரீசனா அமைஞ்சிருக்கிறது இந்த கம்பெனியோட டாப் மேனேஜ்மென்ட்ல நெறைய ரிசிக்னேஷன் வந்து போயிட்டு இருக்கு. நெறைய பேர் ரிசைன் வந்து பண்ணிட்டு போயிருக்காங்க. ஸோ அது என்ன ஏதுன்னுலாம் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஒரு ரீசனா வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரெசிக்னேஷன். ஸோ இங்க டாப் மேனேஜ்மென்ட்ல எம்டி அண்ட் இடியா இருக்க 2 பேருமே வெளியே போயிட்டாங்க. ஜூன் மந்த் வந்து நம்ம எப்படி ஆஃபீஸ்ல பேப்பர் போட்டு வெளியே போமோ அந்த மாதிரி ஜூன் மந்த் பேப்பர் போட்டாங்க. ரெசிக்னேஷன் வந்து இந்த மந்த் வந்து ப்ரொசீட் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஒரு ரீசன் தான் ஃபர்ஸ்ட் ரீசனா இருக்கு. இதுல எம்டி அண்ட் சிஓவா இருக்கவர் ஸ்ரீகிருஷ்ண ஹரிஹர சர்மா அண்ட் தென் இடியா இருக்கவர் எக்ஸிகூட்டிவ் டைரக்டரா இருக்கவர் சேகர் ராவோ. ஸோ இவங்க 2 பேருமே வந்து ரெசிக்னேஷன் வந்து பண்ணிட்டாங்க. இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா இவங்க ஒரு எக்ஸ்பென்ஸ் வந்து பண்ணிருக்காங்க. அது ஆடிட்டர் கிட்ட சொல்லாம பண்ணிருக்காங்க. அதனால ஆடிட்டர் வந்து இவங்க மேல வந்து ஒரு இஷ்யூஸ் ரைஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இதுதான் ஓவரால் ரீசனா இருக்கு அவங்க ரிசைன் பண்றதுக்கு. இதை நான் சிம்பிளா புரியுற மாதிரி சொல்றேன். இப்போ நீங்க ஒரு கம்பெனில ஹெட்டா இருக்கீங்க அப்படின்னா நீங்க ஒரு எக்ஸ்பென்ஸ் வந்து பண்ணுவீங்க. இங்க எக்ஸ்பென்ஸா இருக்குது வந்து 1.53 கோடியா இருக்கு அப்படின்னா 1.5 கோடி ரூபான்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த எக்ஸ்பென்ஸ் வந்து ஆடிட்டர் கிட்ட சொல்லாம இவர் வந்து செலவு பண்ணிட்டாரு. அதை வந்து இந்த புக் கீப்பிங்ல வந்து ஏத்தல, அதாவது இந்த பினான்சியல் ரிப்போர்ட்ஸ்ல வந்து ஏத்தல. ஸோ பினான்சியல்ஸ்ல ஏத்தாம நீங்க ஆடிட்டர் கிட்ட சொல்லாம பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு ஆடிட்டர் எடுத்து வந்து இவங்க மேல ரைஸ் பண்ணிருக்காங்க. இந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் கிட்ட என்கிட்ட சொல்லாமலே வந்து 1.5 கோடி ரூபாய் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க எந்த மேனேஜ்மெண்ட்ல இருந்தாலும் சரி, நீங்க ஆடிட்டர்ஸ் கிட்ட வந்து நீங்க எவ்வளவு செலவு பண்ணீங்களோ அதை வந்து கொடுத்தாகணும். இல்ல அப்படின்னா ஆடிட்டர்ஸ் கண்டிப்பா போய் ரிப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் இந்த பேங்க்லயும் நடந்திருக்கு. ஸோ இங்க இப்படி ஒரு ரீசனா வந்து பார்க்கலாம். சரி, ஓகே, இவங்க ரெசிக்னேஷன் பண்ணிட்டா போயிட்டாங்க, வேற ஒருத்தவங்க புதுசா அப்பாயின்மெண்ட் பண்ணோம்ல, அங்கதான் இஷ்யூஸ் வந்து கிரியேட் ஆகுது. ஏற்கனவே இந்த ஸ்ரீகிருஷ்ண ஹரிஹர சர்மா பத்தி தான் நம்ம படிச்சு அங்கெல்லாம் வீடியோஸ் வந்து மேக் பண்ணியிருப்போம். ஸோ அவரை பத்தின ஒரு சில ஐடியா எனக்கு வந்து இருக்கு. ஸோ அதே மாதிரி ஏற்கனவே இருக்க இன்வெஸ்டர்ஸ்க்கும் வந்து இருக்கும். ஸோ இப்போ அவங்க சடனா வந்து வெளியே போயிட்டாங்க பேப்பர் போட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது இப்ப புதுசா யார் இந்த எம்டிஎன்சிஓவா வரப்போறது அப்படின்ற கொஸ்டின்ஸ் வந்து ரைஸ் ஆகும். ஸோ இது வந்து அடுத்த ரீசனா இருக்கு. அப்படி பார்க்கும்போது ஜூலை 15 அன்னைக்கு ஒருத்தவங்க வந்து ஒரு 3 மாசத்துக்கு வந்து அப்பாயின்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. இதுக்கு பேர் வந்து இன்ட்ரிம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இன்ட்ரிம்னா ஒரு கொஞ்ச நாள் இருப்பாங்க. ஸோ இவங்க வந்து 3 மாசம் தான் வச்சிருக்க போறாங்க எம்டிஎன்சிஓவா. அவங்க பேர் என்ன அப்படின்னா ராகவேந்திர ஸ்ரீனிவாச பட். ஸோ அவங்கள தான் வந்து இப்போ இன்ட்ரம் சிஓவா வந்து போட்டிருக்காங்க. இன்ட்ரம் சிஓ அண்ட் தென் எம்டியா வந்து இப்போ அவங்க இருக்க போறாங்க 3 மாசத்துக்கு. பட் பெர்மனன்ட் எம்டி அண்ட் சிஓ யாரு அப்படின்ற கேள்வி வந்து வருது.